வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக பிரவீனா. பிரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். HIV தொற்று ரத்தம் ஏற்றப்பட்ட கர்ப்பிணிக்கு பெண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் குழு தகவல். சிபிஐ சிறப்பு இயக்குநர் உள்பட 4 அதிகாரிகளின் பணிக்காலம் ரத்து. மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. தேசிய விளையாட்டு ஆணைய அதிகாரிகள் கைது. லஞ்ச புகாரில் சிபிஐ அதிரடி நடவடிக்கை. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். சாத்தூர் கர்ப்பிணிக்கு மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூரை சேர்ந்த கர்ப்பிணிக்கு தவறுதலாக HIV தொற்று ரத்தம் செலுத்தப்பட்ட விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதில் தொடர்புடையவர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதனிடையே கர்ப்பிணிக்கு மேல் சிகிச்சை அளிக்க மதுரை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார். மருத்துவர்கள் குழு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று இரவு 7 மணி அளவில் அவருக்கு சுகப்பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையின் எடை குறைவாக உள்ளதால் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தாயும் குழந்தையும் நலமுடன் இருப்பதாகவும் 45 நாட்களுக்கு பிறகுதான் குழந்தைக்கு HIV தொற்று உள்ளதா என்பதை பரிசோதனை செய்ய முடியும் எனவும் மதுரை அரசு மருத்துவமனை தலைவர் சண்முக சுந்தரம் தெரிவித்துள்ளார். நல்லா பாப்பா, எல்லா பாப்பாவும் போல நல்லா இருக்குது. எடை குறைவு ஒன்று தான் பிரச்சனை, மற்றபடி ஒன்றும் இல்லை. அதுக்கு HIV இருக்குதா இல்லையாங்கிற டெஸ்ட்டு 45வது நாள் தான் பார்ப்போம். இப்போ பார்க்க மாட்டோம். பாப்பாவுக்கு தொடர்ந்து இந்த நிவிரிப்பின்கிற மருந்து 6 வாரம் முதல் 12 வாரங்கள் வரை கொடுப்போம். மதரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. தாய்ப்பால் கொடுக்கல, ஏன்னா தாய்ப்பால்லையும் பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால லாக்டோஜன், அதாவது ஃபார்முலா ஃபீட் கொடுக்க போகிறோம். சிபிஐ சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா உள்பட 4 அதிகாரிகளின் பணிக்காலத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. சிபிஐ இயக்குநர் அலோக் வர்மா, சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா ஆகியோர் ஒருவர் மீது ஒருவர் மாறி மாறி ஊழல் குற்றச்சாட்டை சுமத்தினர். இதில் ஏற்பட்ட பனிப்போரால் இருவரும் கட்டாய விடுப்பில் அனுப்பி வைக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பின்படி மீண்டும் பணியில் சேர்ந்த அலோக் வர்மாவை மத்திய அரசு தீயணைப்புத் துறைக்கு மாற்றியது. பணி மாறுதலை ஏற்க விரும்பாத அலோக் வர்மா தனது பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் சிபிஐ சிறப்பு இயக்குநர் ராகேஷ் அஸ்தானா, கூடுதல் இயக்குநர் அருண்குமார் சர்மா, டிஐஜி மனிஷ்குமார் சின்ஹா, SP ஜெயந்த் ஆகியோரின் பணிக்காலத்தை ரத்து செய்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. ACC எனப்படும் மத்திய அரசின் நியமன நடவடிக்கை குழுவின் இந்த உத்தரவு உடனடியாக நடைமுறைக்கு வந்தது. ராகேஷ் அஸ்தானா மீதான ஊழல் புகாரை 10 வார காலத்திற்குள் முடிக்க சிபிஐக்கு தில்லி உயர்நீதிமன்றம் அண்மையில் உத்தரவிட்டது குறிப்பிடத்தக்கது. லஞ்சம் பெற்றதாக எழுந்த புகாரில் இந்திய விளையாட்டு ஆணைய அதிகாரிகள் 4 பேரை சிபிஐ கைது செய்துள்ளது. இந்திய விளையாட்டு ஆணையத்தில் உள்ள அதிகாரிகள் சிலர் 2 மாதங்களுக்கு முன்னதாக லஞ்சம் பெற்றதாக ரகசிய தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ள சிபிஐக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்திய விளையாட்டு ஆணையத்தின் வளாகத்தில் சிபிஐ அதிகாரிகள் நேற்று அதிரடி சோதனையை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இந்திய விளையாட்டு ஆணைய இயக்குநர் உள்பட 4 அதிகாரிகளை சிபிஐ கைது செய்துள்ளது. ஆணையத்தின் போக்குவரத்து துறையில் ஊழல் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 3 நாள் பயணமாக தனது சொந்த மாநிலமான குஜராத்திற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். முன்னதாக நேற்று குஜராத் மாநிலம் காந்திநகர் சென்ற பிரதமர் மோடி அங்கு VS மருத்துவமனை வளாகத்தில் கட்டப்பட்டுள்ள சர்தார் பட்டேல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் கட்டிடத்தை திறந்து வைத்தார். ஏர் ஆம்புலன்ஸ் மற்றும் அதிநவீன கருவிகளுடன் கூடிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அங்குள்ள வசதிகளை நேரில் பார்வையிட்டார்.
இதனைத் தொடர்ந்து உலக முதலீட்டாளர் மாநாட்டை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைக்க உள்ளார். இந்த மாநாட்டில் இரு நாடுகளின் அதிபர்கள், 4 நாடுகளின் பிரதமர்கள் மற்றும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த தொழிலதிபர்கள் பங்கேற்க உள்ளனர். குஜராத் மாநிலத்தில் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தப்படுகிறது. அதன்படி 9வது உலக முதலீட்டாளர் மாநாடு இன்று தொடங்கி 20ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறவுள்ளது. முன்னதாக காந்தி பன்னாட்டு விற்பனை கண்காட்சியை பிரதமர் மோடி தொடக்கி வைத்தார். இந்த கண்காட்சி வரும் 22ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. சிறு குறு உற்பத்தியாளர்கள் பயன்பெறும் வகையில் இந்த கண்காட்சி நடத்தப்படுகிறது. இதனிடையே கண்காட்சியை பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு தனக்கு பிடித்தமான காதியில் தயாரிக்கப்பட்ட கோட்டை வாங்கினார். வைப்ரண்ட் குஜராத் திட்டத்தின் கீழ் நடைபெறும் கண்காட்சியை துவக்கி வைத்து பார்வையிட்ட பிரதமர் மோடி அங்கு வைக்கப்பட்டிருந்த காதி துணி விற்பனை ஸ்டாலுக்கு சென்றார். தனக்கு பிடித்த காதியில் தயாரிக்கப்பட்ட கோட்டை வாங்கினார். தான் வைத்திருந்த ரூபே டெபிட் கார்டை காண்பித்து டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலம் பணம் செலுத்தினார். இதன் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளன. நீதிபதி சஞ்சீவ் கன்னா மற்றும் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி ஆகியோர் உச்சநீதிமன்ற புதிய நீதிபதிகளாக இன்று பதவியேற்க உள்ளனர். தில்லி தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா மற்றும் கர்நாடக தலைமை நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி ஆகியோரை உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்கும்படி கொலிஜியம் அமைப்பு மத்திய அரசுக்கு கடந்த 11ஆம் தேதி பரிந்துரை செய்திருந்தது. இந்த பரிந்துரையை மத்திய சட்ட அமைச்சகம் மற்றும் பிரதமர் அலுவலகம் ஏற்றுக்கொண்டது. இதற்கிடையே குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புதிய நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை நேற்று முன்தினம் வெளியிட்டார். இந்நிலையில் தினேஷ் மகேஸ்வரி மற்றும் சஞ்சீவ் கன்னா ஆகியோர் உச்சநீதிமன்றத்தின் புதிய நீதிபதிகளாக இன்று காலை 10:30 மணிக்கு பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு தலைமை நீதிபதி பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். தமிழக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ணா ரெட்டிக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டில் கல்வீசி தாக்கி பேருந்துகள் உள்ளிட்ட பொது சொத்துகளுக்கு சேதம் விளைவித்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அமைச்சராக இருந்த பாலகிருஷ்ண ரெட்டிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. MP, MLA-க்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை சிறப்பு நீதிமன்றம் இந்த தீர்ப்பை அளித்தது. இந்த தண்டனைக்கு தடை விதிக்க கோரி பாலகிருஷ்ணா ரெட்டி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் அவரது கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்டது. இந்நிலையில் பாலகிருஷ்ணா ரெட்டி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். இந்த வழக்கை விரைந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள பாலகிருஷ்ணா ரெட்டி தரப்பில் இன்று கோரிக்கை விடுக்கப்படும் என தெரிகிறது. 2019 மக்களவைத் தேர்தல் தேதி வெளியானதாக சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பப்படுவதை அடுத்து தேர்தல் ஆணையம் சார்பில் காவல்துறையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் தேர்தல் தேதி தொடர்பான போலி செய்திகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதனால் அதிர்ச்சியடைந்த தேர்தல் ஆணையம் இது தொடர்பாக காவல்துறையினரிடம் புகார் தெரிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அடுத்து இவ்விவகாரம் தொடர்பாக விசாரணையை மேற்கொள்ளுமாறு தில்லி காவல்துறையிடம் அம்மாநில தேர்தல் அதிகாரி புகாரை தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்பும் நபர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் தேர்தல் காலத்தில் சமூக வலைதளங்களின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் போலி செய்திகள் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சமூக வலைதள நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மக்களவை மற்றும் 4 மாநில சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு 3 ஆண்டுகளுக்கு மேல் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த தலைமைச் செயலாளர்களுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது.
இதில் விரைவில் மக்களவை மற்றும் ஆந்திரா, ஒடிசா, அருணாச்சல பிரதேசம், சிக்கிம் ஆகிய 4 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதால் ஒரே இடத்தில் 3 ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து வரும் அரசு அதிகாரிகளை இடமாற்றம் செய்ய வேண்டுமென அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சொந்த ஊரில் பணிபுரிபவர்களையும் இடமாற்றம் செய்ய வேண்டுமெனவும் தேர்தல் ஆணையத்தின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேதமடைந்து தொலைந்துவிட்ட ஆதாருக்கு மாற்ற புதிய ஆதார் அட்டை 50 ரூபாயில் வழங்கும் புதிய திட்டம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. ஆதார் அட்டை தொலைந்து விட்டாலோ சேதமடைந்து விட்டாலோ 50 ரூபாய் செலவில் புதிய ஆதார் அட்டை வழங்கப்படும் என மத்திய அரசின் இந்திய தனி அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது. ஆதார் அட்டை சேதமடைந்தாலோ தொலைந்து போனாலோ அதற்கு மாற்று ஏற்பாடாக பேப்பர் நகலை பெற்றுக்கொள்ளும் நடைமுறை இருந்தது. இந்த நடைமுறையில் தற்பொழுது புதிய மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. புதிய அசல் ஆதார் அட்டையை 50 ரூபாய் செலவில் பெறக்கூடிய திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. இதன்படி ஆதார் இணையதளத்தில் ஆர்டர் ஆதார் ரீபிரிண்ட் என்ற பகுதியில் நுழைந்து புதிய அட்டைக்கு பதிவு செய்ய வேண்டும். பின்னர் விரைவு அஞ்சல் மூலம் ஆதார் அட்டை வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் பெண் சட்டமன்ற உறுப்பினரின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்ட நிலையில் 2வது நாளாக துணை சபாநாயகரின் கார் கண்ணாடியும் உடைக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை துணை சபாநாயகரும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினருமான சிவக்கொழுந்து ஆனந்தா நகர் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அவர் விழா மேடையில் பரிசுகளை வழங்கிக் கொண்டிருந்த போது அருகில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அவரது காரை இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த மர்ம நபர்கள் உடைத்துவிட்டு தப்பியோடினர். கார் கண்ணாடி உடைக்கப்பட்டதை அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்து முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் அபூர்வா குப்தா வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார். ஈரோடு வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்ட காணும் பொங்கல் விழாவில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். காணும் பொங்கலை வித்தியாசமாக கொண்டாடும் வகையில் ஆண்டுதோறும் ஏற்பாடு செய்யப்பட்டு வரும் இந்த விழாவில் 10 வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டு பெண்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதில் பெண்கள் கும்மியாட்டம், குழு நடனம் மற்றும் விளையாட்டுகளில் ஈடுபட்டது உற்சாகத்தை ஏற்படுத்தியது. வீடு, குடும்பம், அலுவலக கவலைகளை மறந்து தங்களது மகிழ்ச்சிக்காக நேரத்தை செலவழிப்பது மன நிறைவை தருவதாக விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் தெரிவித்தனர். நாங்கள் ஒரு 9 வருஷமா தொடர்ந்து இங்கே வந்துட்டே இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த நாள் இங்கே கொண்டாடுறதுல. நாங்கள் வருஷத்துல 365 நாள் வேலைகள், குட்டீஸ், ஸ்கூலு, வேலை, அப்புறம் அம்மா அப்பா எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் பார்த்துட்டு இருக்கனால இந்த நாள் ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தோட என்ஜாய் பண்ணி, எந்த ஜென்ஸும் கிடையாது. நாங்கள் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறோம். இந்த இது எப்பவுமே எங்களுக்கு இருக்கணும்னு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். இங்கே எல்லா மாவட்டத்திலேருந்து வர்றாங்க. பெண்கள் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க, ஆண்கள் கிடையாது. அதனால சுதந்திரமா ஜாலியா சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஜாலியா இருக்கும். வருஷம் பூரா சமையல் கட்டில் வேலையா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு நாள் ரொம்ப ஜாலியா எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதேபோல் காணும் பொங்கலை ஒட்டி முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதியது. சூரிய உதயம் மற்றும் அஸ்தமனத்தை காண தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். படகுகள் மூலம் திருவள்ளுவர் சிலை, விவேகானந்தர் மண்டபம், காந்தி மண்டபம், காமராசர் மண்டபம் உள்ளிட்ட இடங்களுக்கு குடும்பத்துடன் சென்று பொதுமக்கள் காணும் பொங்கலை மகிழ்ச்சியாக கொண்டாடினர். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள சுற்றுலா தலமான கடற்கரை சாலை, பாரதி பூங்கா, தாவரவியல் பூங்கா, படகு குழாம் உள்ளிட்ட பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் அனைத்து சுற்றுலா தலங்கள் மற்றும் முக்கிய இடங்களில் போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்லவும் கடற்கரையில் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. பொங்கல் பண்டிகையையொட்டி திருவண்ணாமலை மாவட்டம் ஆதமங்கலம் புதூரில் நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 500க்கும் அதிகமான காளைகள் பங்கேற்றன.
தொடர்ந்து 97வது ஆண்டாக நடைபெற்ற இந்த மஞ்சு விரட்டு போட்டியில் ஆதமங்கலம், வீரலூர், மேல் சோழங்குப்பம், பாலூர், காரப்பட்டு ஆகிய பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம், கடலூர், வேலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களைச் சேர்ந்த 500க்கும் அதிகமான காளைகள் இதில் பங்கேற்றன. இந்த போட்டியில் பந்தய தூரத்தை குறைந்த நேரத்தில் கடந்து வெற்றி பெற்ற காளைகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தருமபுரி மாவட்டம் கடகத்தூர் கிராமத்தில் காணும் பொங்கலையொட்டி நடைபெற்ற எருதாட்ட நிகழ்ச்சியை திரளான மக்கள் பார்வையிட்டனர். இந்த எருதாட்ட நிகழ்ச்சிக்காக கிராம மக்கள் தாங்கள் வளர்க்கும் காளைகளை குளிப்பாட்டி அலங்காரம் செய்து அவற்றிற்கு பொங்கலிட்டு வழிபட்டனர். பின்னர் காளைகள் மைதானத்திற்கு அழைத்து வரப்பட்டு அவற்றுடன் சிறுவர்களும் இளைஞர்களும் விளையாடி மகிழ்ந்தனர். இதனை சிறுவர், சிறுமிகள், பெண்கள் என ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். விருதுநகரில் பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே நல்லுறவை மேம்படுத்தும் விதமாக பொங்கல் பண்டிகையொட்டி விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டன. விருதுநகர் மாவட்ட காவல்துறை சார்பாக ஓட்டப்பந்தயம், கோலப்போட்டி, கைப்பந்து, பாட்டிலில் நீர் நிரப்புதல் உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் காவலர்கள் தனி அணியாகவும் பொதுமக்கள் தனி அணியாகவும் கலந்து கொண்டனர். இதேபோல் காவலர்களின் குழந்தைகளுக்கும் பொதுமக்களின் குழந்தைகளுக்கும் தனித்தனி போட்டிகள் நடத்தப்பட்டன. போட்டியின் இறுதியில் வெற்றி பெற்றவர்களுக்கு காவல்துறை சார்பாக பரிசுகள் வழங்கப்பட்டன. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொங்கல் விடுமுறை கொண்டாட்டத்தை முடித்துவிட்டு ஊட்டியில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த மினி பேருந்து கோத்தகிரி அருகே கவிழ்ந்த விபத்தில் 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். சென்னை திருவேற்காட்டை சேர்ந்த ஒரே குடும்பத்தினர் சுற்றுலா சென்று திரும்பிய பொழுது இந்த சோகம் நிகழ்ந்துள்ளது. தீயணைப்பு துறையினரால் மீட்கப்பட்ட அவர்களுக்கு கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. வேலூர் மாவட்டம் வாலாஜாபேட்டை அருகே மணல் கடத்தலில் ஈடுபடுவோரை கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எடக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விவசாயி மணல் கடத்தி வந்த லாரி மோதியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் மணல் கடத்தலில் ஈடுபடுவோரை கைது செய்ய வலியுறுத்தி நடத்திய மறியல் போராட்டத்தால் சென்னை, பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயத்தில் 30 ஜோடி மாடுகள் பங்கேற்றன. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 30 ஜோடி மாடுகள் இதில் பங்கேற்றன. சின்ன ஜோடி மாடுகளுக்கு 6 கிலோமீட்டர் தூரமும், பெரிய ஜோடி மாடுகளுக்கு 10 கிலோமீட்டர் தூரமும் இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய ஜோடியில் சிவகங்கை மாடுகளும், சின்ன ஜோடியில் மதுரை மாடுகளும் முதலாவதாக வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தொடரை வெல்ல இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகள் முனைப்பு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. சுவிட்சர்லாந்து நாட்டில் செங்குத்தான மலையின் உச்சியில் வீரர்கள் பனிசறுக்கு சவாலில் ஈடுபட்டனர். ரேஸ் தி வேஸ் எனும் சவாலில் அமெரிக்காவைச் சேர்ந்த ரேவல்ஸ் மற்றும் ஜெரமி ஹெய்ட்ஸ் ஆகிய புகழ்பெற்ற 2 பனிசறுக்கு வீரர்கள் ஈடுபட்டனர். இயற்கையை கடினமான முறையில் எதிர்கொள்ளும் வகையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த சவாலில் சுவிட்சர்லாந்து நாட்டின் ஹோபெர்ஹோம் மலை உச்சியின் மீது இருந்து வீரர்கள் சறுக்கிக் கொண்டு குதித்தனர். இதற்காக 1 மாதம் வரை மலையின் உறைபனியில் வீரர்கள் பயிற்சி மேற்கொண்டனர். 4000 மீட்டர் உயரம் கொண்ட மலையில் கோடாரி மற்றும் கயிறுகளை பயன்படுத்தி உச்சியை அடைந்த வீரர்கள் 26 நொடிகளில் தரையை அடைந்தனர்.
ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான கடைசி மற்றும் மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி மெல்பர்னில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் விளையாடி வருகிறது. இதன் முதல் ஒருநாள் போட்டியில் 34 ரன்கள் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றது. இதனையடுத்து நடைபெற்ற இரண்டாவது போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. அதன்படி 1-1 என்ற கணக்கில் தொடர் சமநிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையேயான கடைசி ஒருநாள் போட்டி மெல்பர்ன் நகரில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. தொடரை வெல்லும் முனைப்பில் இரு அணி வீரர்களும் மும்முரம் காட்டி வருவதால் எதிர்பார்ப்பு கூடியுள்ளது. எம்ஜிஆர் என்ற 3 எழுத்து மந்திரம் தமிழக மக்களை ஆக்கிரமித்தது என்றால் அதற்கு அவரது திரையுலக வெற்றி பயணம் மிக முக்கிய காரணமாகும். அவருக்கு திரையுலக வாழ்க்கை அவ்வளவு எளிதாக அமைந்துவிடவில்லை. நிராகரிப்பையும் அவமானங்களையும் கடந்து எம்ஜிஆர் பெற்ற வெற்றி பிரம்மாண்டமானது. எம்ஜிஆரின் திரையுலக வெற்றி குறித்து இன்றைய பகுதியில் காண்போம். எம்ஜிஆர் சின்ன சின்ன வேடங்களில் நடித்து வந்த சமயத்தில் நாராயணன் கம்பெனி என்ற நிறுவனம் தாங்கள் எடுக்க இருந்த சாயா என்ற படத்தில் அவரை ராணா வீர்சிங் என்ற கதாபாத்திரத்தில் நடிக்க ஒப்பந்தம் செய்தது. கதாநாயகியாக அந்நாளில் பிரபல நடிகையாக இருந்த டிவி குமுதினி நடிக்க இருந்தார். படப்பிடிப்பின் போது ஒரு காட்சியில் எம்ஜிஆர் சரியாக நடிக்காததால் ஆத்திரமடைந்த குமுதினியின் கணவர் ஒரு புதுமுகத்துடன் தன் மனைவி நடிக்க மாட்டார் என கூறி குமுதினியை அழைத்துச் சென்று விட்டார். இதனால் படத்திலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்டார். இதே குமுதினி எம்ஜிஆரின் வாசல் தேடி வந்து ஏலம் போக இருந்த தன் வீட்டை பெற்ற கதை பின் நாட்களில் நடைபெற்றது. இயக்குனர் எல்லிஸ் டங்கன் தான் இயக்கிய சில படங்களில் துணை நடிகராக வந்து போன எம்ஜிஆரை ஜூபிட்டர் நிறுவனம் தயாரித்த மந்திரிகுமாரி படத்தில் கதாநாயகனாக ஒப்பந்தம் செய்தது கௌரவ குறைச்சலாகப்பட்டது. எனவே படப்பிடிப்பை வேண்டா வெறுப்பாக தொடங்கி எம்ஜிஆரை எந்த அளவுக்கு புண்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு புண்படுத்தி நடிக்கச் செய்தார். மதிய வெயிலில் அனல் கொதிக்கும் சேர்வராயன் மலை சுடுபாறையில் எம்ஜிஆரை படுக்கச் செய்து நாள் முழுவதும் படப்பிடிப்பு நடத்தி எம்ஜிஆரின் உடலை புண்ணாக்கினார் டங்கன். இதே எல்லிஸ் டங்கன் 1981 எம்ஜிஆர் முதலமைச்சராக கோட்டையில் அமர்ந்திருக்கும் போது கசங்கிய ஆடைகளுடன் எம்ஜிஆரிடம் உதவி கேட்டு வந்த நிகழ்ச்சியும் நடைபெற்றது. லண்டனில் தனது சொத்துக்களையெல்லாம் இழந்த டங்கனுக்கு சொந்தமான ஊட்டி எஸ்டேட்டை விற்க எம்ஜிஆர் உதவினார். அதன் பிறகு எம்ஜிஆரின் வெற்றி பயணம் 4 கால் பாய்ச்சலில் சென்றது. எம்ஜிஆர் நடித்த 136 திரைப்படங்களில் 100 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி கண்டவை மட்டும் 86 திரைப்படங்களாகும். ஒரு பெண்ணை ஆண் எதற்கு கல்யாணம் செய்து கொள்கிறான்? ஊர் விஷயங்களையும் உலக விஷயங்களையும் தெரிந்து கொள்ள. தமிழக நடிகர்களிலேயே முதலாக நடிப்புக்கான தேசிய விருதை பெற்றவர் எம்ஜிஆர். ரிக்ஷாக்காரன் படத்தில் நடித்ததற்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டது. இவனை பார்த்தாலே பெரிய குற்றவாளி மாதிரி இருக்கு. இவங்க குற்றவாளி கண்டுபிடிக்கிறது. போங்கப்பா, இந்த நேரத்தில் காமெடி பண்ணி. நல்ல குணங்கள் நிறைந்த கதாபாத்திரங்களையே எம்ஜிஆர் தேர்வு செய்து நடித்தார். சிகரெட் பிடிப்பது போன்று நடிப்பதை தவிர்த்தார். இவருடைய சக நடிகர்களுள் ஒருவரான எம்.ஆர். ராதாவால் சுடப்பட்டு தெளிவாக பேசும் திறனை இழந்த போதும் அவருடைய நட்சத்திர வலிமை குறையவே இல்லை. அவருடைய புதிய பாணி பேச்சை ரசிகர்களும் மக்களும் ஏற்றுக்கொண்டனர். ஒருவேளை ஸ்டேஷனுக்கு வந்தா ஃப்ரெண்டு மாதிரி பேசுவியா? நானும். நீங்க இங்கே வந்தீங்க பாசா, ஏகப்பட்ட மரியாதையே. கேள்விக்கு பதில். ஏன் வந்தீங்க? என்ன கமலா வர சொன்னா. 2 பேருக்கு என்ன சம்பந்தம்? ஒன்றும் பிரமாதம் இல்லை, லவ் தான். நாளை எம்ஜிஆர் பற்றிய சுவையான குறிப்புகள். பொய்மை எப்போதும் ஓங்குவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை, கண்ணை நம்பாதே. மீண்டும் தலைப்புச் செய்திகள். HIV தொற்று ரத்தம் ஏற்பட்ட கர்ப்பிணிக்கு பெண் குழந்தை பிறந்தது. தாயும் சேயும் நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் குழு தகவல். சிபிஐ சிறப்பு இயக்குனர் உள்பட 4 அதிகாரிகளின் பணிக்காலம் ரத்து.
மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. தேசிய விளையாட்டு ஆணைய அதிகாரிகள் கைது. லஞ்ச புகாரில் சிபிஐ அதிரடி நடவடிக்கை. குஜராத்தில் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இன்று தொடக்கம். பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேயர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு வேந்தரின் உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.